சீக்கிரம் டெக்னீஷியன்ஸ் கிட்ட நம்மள லேண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. முதல்ல அந்த அலார்ம் ஆஃப் பண்ணுங்க. டைரக்டர் ஃபியூரி, வால்ட் கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இருக்குன்னு நினைக்கிறியா கோட்டர்மெயின்? நான் சொல்றத கேளுங்க சார். வால்ட் கிட்ட இருந்து கியூப் கிட்ட இருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்களுடைய சிஸ்டம்ஸ் ஆஃப்லைனுக்கு போயிடுச்சான். அது மட்டும் இல்லாம பிக் ஹவுஸ்ல இருந்து யாரும் எந்த தகவலும் தர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. என்னை அடைச்சு வச்சீங்க. எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? அது இப்ப விஷயம் இல்ல. நம்ம முதல்ல பிரிட்ஜ் கிட்ட போய் ஆகணும். முடியாது. பாம்பு வெடிச்சப்ப ஆண்ட்மேன் பிக் ஹவுஸ்ல தான் இருந்தாரு. அங்க சூப்பர் வில்லன்ஸும் இருக்காங்க. நாம அவருக்கு உதவி செஞ்சாகணும். அதுவும் உடனே. இன்கமிங் கால் பெப்பர் பாட்ஸ். பெப்பர், இன்னைக்கு காலையில என்ன யார் கோவப்படுத்தினா தெரியுமா? உனக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். அவன் பேரு பூம் மாதிரியே இருக்கும். டோனி, ஷீல்டோட ஹெலிகேரியர்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பாம்பு வெடிச்ச மாதிரி இருக்கு. டோனி, ஏதோ ஒரு ஆபத்து. சார், வால்ட்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. தகவல் பரிமாற்றம் ரொம்ப நேரமா இல்ல. சரி பெப்பர், ஹெலிகேரியரோட நிலைமை என்னன்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் இங்க வேற ஒண்ணு செக் பண்ணி ஆகணும். உங்க அப்பா அவரு ஒரு வாரத்துக்கு தூங்குவாரா? அது ஓடின் தியானம். வருஷத்துக்கு ஒரு தடவை அவரோட சக்திகளை ஆஸ்கார்ட பாதுகாக்கிறதுக்காக அவர் சேகரிப்பாரு. வா, முக்கியமான தியானம் தான் போல இருக்கு. நிச்சயமா. ஆனா இந்த நேரத்துல ஆஸ்கார்ட யார் வேணா தாக்கலாங்கிற அளவுக்கு பலகீனமா இருக்கும். சரி, இந்த நேரத்துல நீங்க அங்க இல்ல? இதை என்கிட்ட கேட்காத ஆளே கிடையாது. அதுக்கான பதில் குழப்பமா இருக்கும். அப்படியா? எனக்கு என்னமோ நீங்க உங்க அப்பா மேல கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல எந்த குழப்பமும் இருக்கிற மாதிரி தெரியல. மனிதர்கள், அப்புறம் நீ, உங்களுக்கு என்னோட உதவி தேவை.